ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் ஃபைசல். இப்போ TN+2 மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்களில் எக்ஸாம்பிள் 2.36 என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு 2.36. கொஸ்டின் என்னன்னா, சப்போஸ் Z1, Z2, Z3 ஆர் தி வெர்டிசஸ் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் த சர்க்கிள் மாடுலஸ் ஆஃப் Z = 2. அதாவது மாடுலஸ் ஆஃப் Z = 2 அப்படிங்கிறது ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷனு. அந்த சர்க்கிளுக்கு உள்ள Z1, Z2, Z3 அப்படிங்கிற ஒரு 3 பாயிண்ட் சேர்ந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஒரு சமபக்க முக்கோணத்தை உருவாக்குகிறது. இந்த சர்க்கிளுக்குள்ள இந்த 3 பாயிண்ட்டும் சேர்ந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணம் தான் இருக்கு இல்லையா? Z1, Z2, Z3 இந்த 3 இது Z1, இது Z2, இது Z3 இந்த 3 பாயிண்ட் சேர்ந்து ஒரு சமபக்க முக்கோணத்தை உருவாக்கினால் அதில் Z1ங்கிறது 1 + i√3 இருந்தால் Z2வும் Z3யும் என்ன? Z2வும் Z3யும் என்ன? தான் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, நாம என்ன இருக்கிற மாடுலஸ் ஆஃப் Z = 2 அப்படிங்கிறது சர்க்கிள் ரெப்ரசென்ட் பண்ணு சொல்றாங்க இல்லையா? அப்போ இதோட சென்டர் என்ன, ரேடியஸ் என்னன்னு எழுதலாம். நமக்கு சர்க்கிளோடைய ஃபார்முலா தெரியும். சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன செய்வோம்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்தவரைக்கும் சர்க்கிளோடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எழுதுறோம் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் Z மைனஸ் Z0 = R. இதுதான் சர்க்கிளோட ஈக்குவேஷன். இதுல இந்த Z0 அப்படிங்கிறது சென்டரா இருக்கும், இந்த R அப்படிங்கிறது ரேடியஸா இருக்கும். அப்ப இங்க வெறும் மாடுலஸ் Z = 2 அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? மாடுலஸ் Z மைனஸ் 0 = 2 எழுதிக்கலாம். மாடுலஸ் Z மைனஸ் 0 = 2. அப்போ இந்த 0ங்கிறத 0 + i0ன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? 0 + i0. அப்போ இங்க சென்டர் வந்து என்னன்னா 0,0, ரேடியஸ் வந்து 2. சென்டர் வந்து 0,0, ரேடியஸ் வந்து 2. ஓகே, ரைட். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z = 2 என்பது 0,0 மையமாகவும் ஆரம் 2 உடைய ஒரு வட்டத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கும் தமிழ்ல. இங்கிலீஷ்ல ரெப்ரசன்ட்ஸ் a circle with center 0,0 and radius 2. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிற மாதிரி சர்க்கிள் வரைஞ்சாச்சு, ரேடியஸ் 2 இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ இதுல என்ன ஒரு கதை சொல்றாங்க, என்ன கதை சொல்றாங்க? let A, B and C be the vertices of the given triangle. ABC, ஏங்கிறது Z1, Bங்கிறது Z2, Cங்கிறது Z3 இந்த 3 வந்து ஒரு ட்ரையாங்கிள் வெர்டிசஸ். இன்னும் மோர் ஆர் லெஸ் Aங்கிறது Z1 ஆகவும், Bங்கிறது Z2 ஆகவும், Cங்கிறது Z3 ஆகவும் இருக்கும். since the vertices Z1, Z2, Z3 form an equilateral triangle. இந்த 3 சேர்ந்து என்ன செய்யும்? ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம். ABCங்கிறத Z1, Z2, Z3 எடுத்திருக்கோம். அந்த 3 சேர்ந்து என்ன செய்யும்? ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். எங்க? மாடுலஸ் ஆஃப் Z = 2ங்கிற வட்டத்துக்குள்ள. சரிங்களா? அப்போ அடுத்து என்ன செய்யணும்? ABC என்பன முறையே Z1, Z2, Z3 என்க. தமிழ் எழுதுறப்ப தெளிவாக பார்த்துங்க. let ABC என்பன முறையே Z1, Z2, Z3 என்க. Z1, Z2, Z3 ஆகியன கொடுக்கப்பட்ட வட்டத்தினுள் ஒரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும். கொடுக்கப்பட்ட வட்டத்தினுள் ஒரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும். அப்படி சமபக்க முக்கோணத்தை அமைக்கணும் என்ன அர்த்தம்? AB, BC, CA. இந்த ABங்கிற பக்கம், இந்த BCங்கிற பக்கம், இந்த CAங்கிற பக்கம், AB, BC, CA இந்த ப்ளூ கலர் லைன் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த 3 பக்கங்களும் தங்களுக்கு இடையில் மத்தியில் உருவாக்கக்கூடிய கோணமானது 120 டிகிரி உடையது. நமக்கு தெரியும், ஒரு சமபக்க முக்கோணமானது மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய கோணமானது 120 டிகிரி இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த கோணத்தினுடைய மையப்புள்ளியிலிருந்து, இந்த முக்கோணத்தினுடைய மையப்புள்ளியிலிருந்து 3 புள்ளிகள் 3 கோடு வரைஞ்சோம்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் இடையில ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் நடுவில் தாங்கக்கூடிய கோணம் வந்து 120 டிகிரி இருக்கும். 120 டிகிரிங்கிறத 2π/3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எழுத முடியும். சரிங்களா? சப்டெண்ட் அப்படின்னா மத்தியில் தாங்கும் கோணம். சரிங்களா? அது தாங்கும் கோணம் வந்து 2π/3. அப்போ அதுக்கு அடுத்து என்ன பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போ Z1லேருந்து Z2 2π/3 தள்ளி இருக்கும், Z2லேருந்து Z3 ஒரு 2π/3 தள்ளி இருக்கும். இவ்வளோ விஷயம் இங்கே. சரிங்களா? ஸோ Z1க்கும் Z3க்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்னா 4π/3. இங்கே ஒரு 2π/3, இங்கே ஒரு 2π/3 வந்து 4π/3 இருக்கும். எப்போதுமே ஆங்கிள் பார்க்குறப்ப ஆன்டி கிளாக் வைஸ், கடிகார எதிர் திசையில் தான் பார்க்கணும். சரிங்களா? சார் Z2க்கு இப்படியும் Z3க்கு இப்படியும் பார்த்தா என்ன சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆங்கிள் பார்க்குறப்ப எப்போதுமே என்ன செய்யணும்? கடிகார எதிர் திசையில் தான் பார்க்கணும். Z1லேருந்து கடிகார எதிர் திசையில் தான் ஆங்கிள் பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ மற்ற விஷயங்களை பெருசு கிடையாது, ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த 2 லைன் எழுதணும். என்ன எழுத போகிறோம்? மாடுலஸ் ஆஃப் Z = 2 என்பது ஒரு வட்டத்தை குறிக்கும். அதோட மையம் 0,0, ரேடியஸ் வந்து R2 அப்படிங்கிற முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த Z1, Z2, Z3 ABCன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? அந்த ABC ஆனது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது சொல்லியிருக்கோம். வட்டத்திற்குள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தை உருவாக்கும் சொல்லியாச்சு. அதோடு இல்லாமல் சமபக்க முக்கோணத்தினுடைய சம பக்கங்கள் இருக்கு இல்லையா? அந்த பக்கங்கள் உள்ளே தாங்கக்கூடிய கோணம் வந்து 2π/3.
120 டிகிரி கோணத்தை உள்தாங்கன்னு சொல்லியாச்சு. இவ்வளவுதான். இப்போ நம்ம Z1 தெரியும். Z2 கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளான வேலை. Z1 இன்டூ இ பவர் I2/3 அவ்வளோதான். Z1 இ பவர் I2/3 ஆல் மல்டிப்ளை பண்ணி Z2 கிடைக்கும். அதாவது இங்கே கிடைச்ச கோணம் வந்து 2/3 இருக்கு இல்லையா, அப்போ இ பவர் I இன்டூ அந்த ஆங்கிள் 2/3, அந்த ஆங்கிள் 2/3 அதுக்கு போட்டிங்கன்னா முடியும். அப்போ என்ன ஆங்கிள் கொடுக்குறாங்களோ அந்த ஆங்கிளால் கொடுக்கப்பட்ட புள்ளியை நீங்கள் மல்டிப்ளை, அதனோட இ பவரால் கொடுக்கப்பட்ட புள்ளியை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான Z2 கிடைச்சிடும். Z2 ஈக்குவல் டு Z1 இன்டூ இ பவர் I2/3. அப்போ Z1 என்னது 1 + I√3 இ பவர் I தீட்டா. நம்ம ஏற்கனவே ஆயிலர் தேரம் பார்த்துருக்கோம். இ பவர் I தீட்டானா காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டா. சரிங்களா? அப்போ காஸ் 2π/3 ப்ளஸ் I சைன் 2π/3. சரிங்களா? காஸ் 2π/3 டிஃபரன்ஸ் வந்து 1. சரிங்களா? அதனால பை மைனஸ் π/3 எழுதலாம். டிஃபரன்ஸ் 1 இருக்கிறதுனால மேலே சின்ன நம்பருக்கு நடுவில் மைனஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ 1 இருக்கிறனால பை மைனஸ் π/3. அதே மாதிரி இங்கேயும் பை மைனஸ் π/3. பை மைனஸ்ங்கிறப்ப இரண்டாவது கால் பகுதி, அதில் காஸ் வந்து நெகட்டிவ் ஆகும், சைன் வந்து பாசிட்டிவ் ஆகும். அப்போ மைனஸ் காஸ் π/3 ப்ளஸ் I சைன் π/3. காஸ் π/3 காஸ் 60 டிகிரியோட வேல்யூ வந்து மைனஸ் 1/2. முன்னாடி இருக்க மைனஸ் வரும். காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2. சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3/2. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் Z2 வேல்யூ -2 கிடைக்கும். ரியல் பார்ட் இன்டு ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் இன்டு இமேஜினரி பார்ட் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் ரியல் இன்டு இமேஜினரி, இமேஜினரி இன்டு ரியல் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் Z2 வேல்யூ என்ன கிடைக்கும்? -2 கிடைக்கும். -2 அப்படின்னு எப்படி சொல்லிக்கலாம்? -2 ப்ளஸ் I0 சொல்லிக்கலாம். இது அவ்வளோதான் விஷயம். அடுத்து Z3 வேணும்னு நினைச்சீங்க. Z2 அகைன் ஒரு இ பவர் I போட்டு, Z2ல இருந்து 2π/3 தொலைவோட தான் Z3 இருக்கும். Z2 வந்து இந்த இருக்கு இல்லையா, இதுல இருந்து ஒரு 2π/3 ஆங்கிள் டிஃபரன்ஸ்ல தான் Z3 இருக்கும். நமக்கு Z1ல இருந்து 4π/3 தொலைவில் இருக்கும். Z2ல இருந்து 2π/3 நம்ம ரெண்டையுமே செய்யலாம். இந்த Z3 Z1 இன்டூ இ பவர் I 4π/3 சொல்லலாம், Z2 இன்டூ இ பவர் I 2π/3 சொல்லலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான் நமக்கு. நான் Z2 இன்டூ இ பவர் I 2π/3 பிகாஸ் இ பவர் I 2π/3 நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். அது இன்னொரு தடவை சால்வ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அதனால நான் டேரெக்டாக என்ன Z2 கூட மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ Z2 வேல்யூ -2ங்களா, -2 போட்டாச்சு. இ பவர் I 2π/3 காஸ் 2π/3 ப்ளஸ் I சைன் 2π/3. அதை சால்வ் பண்ண என்ன ஆன்சர் நம்ம ஏற்கனவே தெரியும், -1/2 ப்ளஸ் I√3/2 டேரெக்டாக எழுதியாச்சு. அப்போ இந்த -2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டருக்கு 2 2 கேன்சல் ஆயிரும். மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும். அப்போ 1 - I√3. அப்போ Z3யோட வேல்யூவானது 1 - I√3 சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு தீட்டா கொடுத்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் கொடுத்து இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இடையில உள்ள தீட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, கொடுக்கப்பட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பரை இ பவர் I இன்ட்டு அந்த தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. சொல்ல புரியுதுங்களா? அதாவது நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்துட்டு இது ஒரு A + IBன்னு வச்சுக்கோங்களேன். இதை கொடுத்துட்டு இதில் இருந்து ஒரு θ1 அப்படிங்கிற கோணத்தில் உள்ள இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z2ன்னு எடுத்துட்டு அதுக்கு ஃபார்முலா என்ன, Z1 இன்டூ இ பவர் I θ1. Z1 இ பவர் I θ1 மல்டிப்ளை பண்ணி Z2 கிடைச்சோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இரண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இடையில உள்ள தீட்டா என்னவோ இந்த தீட்டாவை இ பவர் I θல போட்டுட்டு இந்த முதல் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? எக்ஸசைஸில் இதே மாதிரி இதனோட எக்ஸசைஸில் ஒரு 2 ப்ராப்ளம் இருக்குது கடைசியில். அந்த ஒரு கடைசி ப்ராப்ளம் அதில் ஒரு 2 சப்டிவிஷனும் 3 சப்டிவிஷனும் இருக்கும் அது. சரிங்களா? ஸோ அது எல்லாமே இந்த பேட்டர்ன் தான் செய்யணும். கொடுக்கப்பட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படியே வச்சுக்கணும். என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அந்த ஆங்கிள் இ பவர் I θன்னு போட்டுட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.